அபிஷன்ஜீவந்த் அவர்கள் ஒரு டைரக்டர் அப்படிங்கிறத தாண்டி இப்போ ஒரு ஹீரோ ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் படங்கள்லாம் பெருசா டைரக்ட் பண்ண மாட்டாரு, ஆக்டிங்ல தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அபிஷன்ஜீவந்த் அவர்கள் இப்போ ஒரு அன்எக்ஸ்பெக்டடான காம்போல ஒரு பேங்கரான அப்டேட்டோட வர போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், அதாவது அபிஷன்ஜீவந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா சசிகுமார் அவர்கள் வச்சு டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற படத்தை எடுத்திருந்தாரு. அந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டா இருந்தது. அந்த படத்துல அபிஷன்ஜீவந்த் அவர்களுமே ஒரு ஒன் ஆஃப் தி கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்டு ஹீரோவா வித் லவ் படத்துல நடிச்சிருந்தாரு. அந்த படத்தை மதன் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த படமே ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். அதுக்கப்புறம் அபிஷன்ஜீவந்த் அவர்களை பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைரக்டராகவும் சரி ஒரு ஆக்டராகவும் சரி மக்கள் கிட்ட அவருக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்தது. அதனால இதுக்கப்புறம் அபிஷன்ஜீவந்த் அவர்கள் பெருசா படங்கள்லாம் டைரக்ட் பண்ண மாட்டாரு, ஆக்டிங்ல தான் டிராவல் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டது. அதாவது பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் எப்படி கோமாளி படத்தை டைரக்ட் பண்ணாரு, அதுக்கப்புறம் லவ் டுடே படத்தை டைரக்ட் பண்ணி அவரே ஹீரோவா நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் டிராகன் ஆகட்டும், டியூடு, இப்போ எல்லைக்கு வரைக்குமே கண்டினியூஸா ஆக்டிங்ல தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் இதுக்கப்புறம் மறுபடியும் படம் டைரக்ட் பண்ணாலும் அதிகமா ஃபோக்கஸ் பண்றது ஆக்டிங்ல தான். சோ அதே மாதிரி இப்போ அபிஷன்ஜீவந்த் அவர்களுமே டைரக்ட் பண்ணுவாரு, பட் இருந்தாலும் மேக்ஸிமம் ஆக்டிங்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது அபிஷன்ஜீவந்த் அவர்கள் திரும்பவும் ஒரு டைரக்டரா தான் களமிறங்க போறாரு. அதாவது பாத்தீங்கன்னா அபிஷன்ஜீவந்த் அவர்கள் இப்போ விஜய் தேவரகொண்டா அவர்களுக்கு கதை சொல்லியிருக்கிறாராமா. அந்த கதை விஜய் தேவரகொண்டா அவர்களுக்குமே ரொம்ப பிடிச்சு போய் அவரும் படம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது மூலமா அபிஷன்ஜீவந்த் அவர்கள் தெலுங்குல ஒரு டைரக்டரா என்ட்ரி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்னு தெலுங்குல மட்டும் வரலாம், அப்படி இல்லைன்னா தெலுங்கு அண்ட் தமிழ் அப்படிங்கிற மாதிரி பைலிங்குவல் ஃபில்மா வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அபிஷன்ஜீவந்த் அவர்களுடைய இமீடியட் ஃபில்மா, அது ஒரு டைரக்டரா இமீடியட் ஃபில்மா அபிஷன்ஜீவந்த் அண்ட் விஜய் தேவரகொண்டா அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராஜெக்ட் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது சம்பந்தமான அபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜய் தேவரகொண்டா அப்படின்னு மட்டும் இல்லாம அபிஷன்ஜீவந்த் அவர்கள் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் ஒரு கதை சொல்லியிருக்கிறாராமா. அது போக அடுத்து சூர்யா அவர்களுக்கும் ஒரு கதை சொல்ல போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் வெளியாயிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது அபிஷன்ஜீவந்த் அவர்கள் ஒரு ஆக்டிங் அப்படிங்கறத தாண்டி டைரக்ஷன்ல தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இமீடியட்டா அபிஷன்ஜீவந்த் அவர்கள் விஜய் தேவரகொண்டா அவர்கள் வச்சுதான் படம் பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் அவர்கள் கூட படம் பண்ணும் அப்படின்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் ஆல்ரெடி அடுத்தடுத்து படங்கள் லைன் அப்ல வச்சிருக்காரு. அதாவது சிவகுமார் முருகேசன் அவருடைய டைரக்ஷன்ல சேயோன் அப்படிங்கிற படத்துல சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்க போறாரு. அது முடிச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா தமிழரசன் பச்சமுத்து அவருடைய டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியா இருந்தது. அது போக பார்க்கிங் படத்துடைய டைரக்டரான ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவருடைய டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. இந்த மாதிரி அடுத்தடுத்து படங்கள் சிவகார்த்திகேயன் அவர்கள் லைன் அப்ல வச்சிருக்காரு. அதே மாதிரி தான் சூர்யா அவர்களுமே இமிடியேட்டா அவருக்கு கருப்பு படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூர்யா 47 ஜித்து மாதவன் அவருடைய டைரக்ஷன்ல நடிச்சிட்டு இருக்காரு. சோ அவருமே அடுத்தடுத்து படங்கள்லாம் லைன் அப்ல வச்சிருக்காரு. இப்போதைக்கு மேபி இமிடியேட்டா விஜய் தேவரகொண்டா படத்தை வேணா ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்கள் கூடயோ இல்ல சூர்யா அவர்கள் கூடயோ படம் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய கமிட்மெண்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போகுது அப்படிங்கலாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இப்போ நீங்க அபிஷன்ஜீவந்த் அண்ட் விஜய் தேவரகொண்டா அப்படிங்கிற இந்த ஒரு கூட்டணி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அட் தி சேம் டைம் சிவகார்த்திகேயன் அவர்கள் கூட ஆகட்டும் சூர்யா அவர்கள் கூட ஆகட்டும் படம் பண்ணா எப்படி இருக்கும்? அண்ட் அது மட்டும் இல்லாம அபிஷன்ஜீவந்த் அவர்கள் இந்த ஒரு ஆக்டர் வச்சு டைரக்ட் பண்ணா பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க யாருன்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.